அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. மிகவும் எளிமையான பதிவு. இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியதுங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டுங்க. அதே போல் இந்த பௌர்ணமி, அமாவாசை, பஞ்சமி இது போல் இருக்கிற தினங்களில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி, பரிகாரமாக இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் அது இரட்டிப்பு பலனை கொடுக்கும். உடனே அது நமக்கு செயல்படுத்த தொடங்கிவிடும். அதனால் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் பணம் மலை போல் குவிய ஆரம்பிக்கும். தீராத கடனும் தீரும், நிறைந்த செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மிகவும் எளிமையானது. இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது 5 ரூபாய் காயின் மட்டும். அதாவது ஒரு ரூபாயை 5 ரூபாய் காயின் நமக்கு தேவைப்படுங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று ஏஞ்சல் டே, அதாவது 888 வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் உங்களுடைய உள்ளங்கையில் 888 ஹர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு சகோதரி முயற்சி செஞ்சதன் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் அன்னைக்கு நேற்றையே அவங்களுக்கு 5000 ரூபாய் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். இந்த ஒரு மெத்தடை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்குமே நீங்கள் கேட்ட விஷயம் நடந்தே தீருங்க. அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் தான் இந்த 888. அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில் பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நாளில் நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது உடனடியாக பலிக்க ஆரம்பிக்கும், பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு எளிய வழிபாடை நாளைக்கு கட்டாயம் பண்ணிவிடுங்க. 1 ரூபா கூட செலவு கிடையாது. 5 ரூபாய் தான் உங்களுக்கு செலவு. வேறு எதுவும் பண்ணணும்னு நீங்கள் அவசியம் கிடையாதுங்க. எப்பேற்பட்ட கடனும் தீரும், செல்வ நிலை உயரும், பணவரவில் அதிரடி மாற்றம் கண்டிப்பாக நடக்குங்க. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஈவினிங் பௌர்ணமி நிலவு வருது பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் எப்போதுமே எல்லார் வீட்லையுமே பௌர்ணமி வெள்ளிக்கிழமெல்லாம் நம்ம தீபம் ஏற்றி வைப்போம் கட்டாயம். அதுபோல் காமாட்சி அம்மன் விளக்கு, மகாலட்சுமி தாயாரோட விளக்கு இருந்தனா தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. இப்படி ஏற்றி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா செம்பால் ஆன சொம்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இது ரெண்டும் இல்லைன்னா மண் சொம்பு எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் யூஸ் பண்ண வேண்டாம். சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பன்னீர் கலந்துக்கோங்க. இந்த நாட்டு மருந்து கடையிலெல்லாம் பன்னீர் இருக்கும் பாருங்கள். அந்த பன்னீரை கொஞ்சம் அந்த சொம்பில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் வேணால் நீங்கள் நல்ல ஃப்ரெஷ் வாட்டர், சுத்தமான வாட்டரை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஊற்றிட்டு அதில் சந்தன பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக துளசி இலைகள் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டீங்க இல்லையா, அடுத்தது அந்த 1 ரூபாயை 5 காயின் வச்சுருக்கீங்க பாருங்கள். அதை நல்லா சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த 5 1 ரூபாயிலுமே மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதை என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வலது கையில் அந்த 5 1 ரூபாய் காயினும் வச்சு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இல்லை ஸ்ரீம் 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 ஸ்ரீம்னு ஒரு 11 முறை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சொம்பில் பன்னீர் ஊற்றி சந்தனம் போட்டு துளசி போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள். அதில் இந்த 5 1 ரூபாய் காயினையும் போட்டு இதை உங்களுடைய பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் வச்சுடுங்க. வராகி எண்ணெயோடைய பாதத்துலேயும் வைக்கலாம், பூஜை ரூமில் வச்சுடுங்க. வடக்கு பார்த்தது போல் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி வச்சிட்டிங்க இல்லையா, வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா தூபதீப ஆராதனை காமிக்கலாம். இல்லைன்னா ஒரு சாம்பிராணி, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லை ஊதுபத்தி காமிச்சிட்டு வச்சுடுங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தூங்க போயிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு பௌர்ணமி மாலை நேரத்திலேருந்து இரவு ஒரு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஒரு 10 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ணி பூஜை ரூமில் வச்சுடுங்க. அவ்வளோதான். மறுநாள் காலையில் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிக்க முடிஞ்சதுன்னா, அதாவது 4 to 6 காலையில் ஏந்திரிக்க முடிஞ்சதுன்னா ஏந்திரிச்சு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதில் இருக்கிற அந்த 5 ரூபாய் காயினையும் எடுத்து உங்கள் வீட்டில் 5 இடத்துல வச்சுடுங்க. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல 5 இடத்துல, அதாவது சேஃபாக வச்சுடுங்க. யாருக்குமே தெரியாமல் வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. சப்போஸ் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இது உங்களால் செய்ய முடியலன்னா பௌர்ணமிக்கு மறுநாள், நான் சொல்கிறேன், பௌர்ணமி அன்று நீங்கள் கலசத்தை தண்ணி ஊற்றி காயின் போட்டு வச்சுட்டிங்க. மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 6 ஏந்திரிக்க முடிஞ்சதுன்னா இதை செய்யலாம். சப்போஸ் காலையில் பண்ண முடியாதவங்க மாலை நேரத்தில் 6லேருந்து 8க்குள்ளே அந்த கலசத்தில், அதாவது அந்த
சொம்பில் போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள் 5 ரூபாய் காயின். அந்த 5 ரூபாய் காயின் எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. அதில் இருக்கிற தண்ணியை வந்து அரச மரத்துக்கு அடியில் ஊற்றிடுங்க. அரச மரத்துக்கு அடியில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை தரக்கூடியது. சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது வேப்ப மரத்தில் இல்லைன்னா தெய்வ விருஷத்துக்கு கீழே அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. இந்த காயின் பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல வச்சிங்களோ அதே இடத்துல இருக்கட்டும். அதை வந்து நீங்கள் எடுத்து பார்க்க வேணாம், யாருக்கும் சொல்லவும் வேண்டாம். அது அதே இடத்துல இருக்கட்டும். 3 மாதம் கழித்த பிறகு வரக்கூடிய பௌர்ணமி அன்று அந்த 5 ரூபாய் காயினை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி தாயாரோடைய கோவிலாக இருக்கலாம், இல்லை அம்மன் வேறு ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருந்தால் அந்த உண்டியலில் இதை காணிக்கையாக நீங்கள் செலுத்திடுங்க. இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வசியம் ஏற்படும். அதாவது பணம் வந்து மலை போல் குவிய ஆரம்பிக்கும். தீராத எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீரக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக வழிபாடு தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். இது போல் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் சிவபெருமானுடைய பரிபூரண அருளும் சந்திர பகவான் சுக்கிர பகவான் இவங்களுடைய ஆசீர்வாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு முறை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். 5 ரூபாய் காசு தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. ஒரு 5 நிமிஷம் தான் நீங்கள் இதை வந்து பண்ண போகிறீங்க. நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் விரதமாக இருந்தாலும்ங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பலன் கொடுக்காம ஒரு நாளும் போகாது. இன்றைக்கி ஒரு விதையை நீங்கள் மண்ணில் வந்து நட்டு வச்சிட்டிங்கன்னா அது சிறுக 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 செடியாகி மரமாகி அதுக்கப்புறம் காய்கனிகள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல் தான் இந்த ஒரு பரிகாரம், இந்த ஒரு வழிபாடு நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை முழுவதும் நீங்கும். செல்வம் சேர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை 1 ரூபாய் கூட இருக்காதுங்க. அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.